Hello friends, welcome to ஆடுகளம் கிக் ஆஃப். அர்ஜென்டினா vs எஜிப்ட். இந்த மேட்ச் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது. அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக ஃபீஃபாவும் ரெஃபரீஸும் செயல்பட்டு எஜிப்ட் பெற வேண்டிய வெற்றியை ராபரி பண்ணிட்டாங்க. மேட்ச் முழுக்க ரெண்டு டீம் பிளேயர்ஸும் மாற்றி மாற்றி நிறைய ஃபவுல் பண்ணியிருந்தாலும் லிசாண்ட்ரோ மார்டினஸுக்கான ஃபவுல் மற்றும் முகமது சாலாவுக்கான ஃபவுல் தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கி இருக்கு. ரெண்டுமே ஒரே ஃபவுல் தான். ஆனால் லிசாண்ட்ரோ மார்டினஸோட ஃபவுல் காரணமாக எஜிப்சியன் கோலை டிஸ்அலோவ் பண்ண ரெஃபரி அதே மாதிரியான ஃபவுல் முகமது சாலாவுக்கு பண்ணப்ப ரெஃபரி கண்டுக்கவே இல்லை, விஏஆர் இன்டர்ஃபியர் ஆகவே இல்லைன்றது தான் குற்றச்சாட்டு. ரெண்டு ஃபவுலோட க்ளோஸ் வீடியோவை டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல போட்டு காட்டுறேன். ஃபுட்பால் மேட்சை ரெகுலரா ஃபாலோ பண்ற நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது லிசாண்ட்ரோ மார்டினஸை ஃபவுல் பண்ண வீடியோ கிளிப். பால் அவரோட காலில் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அவருக்கு தான் அட்வான்டேஜ். ஆனா இங்க பாருங்க, எஜிப்சியன் பிளேயர் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸோட காலை மிதிச்சு அவர் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்த பிறகு பால் எடுத்துட்டு அட்வான்ஸ் ஆகுறாரு. இந்த பால் பொசிஷன்ல எஜிப்ட் அடிச்ச கோலை ஃபவுல்னு ரெஃபரி டிஸ்அலோவ் பண்ணாரு. ஃபீஃபா ரூல் படி கோல் அடிக்கிறதுக்கான பில்டப்ல ஆப்போனன்ட் பிளேயரை வலுக்கட்டாயமா தள்ளி விட்டு ஃபவுல் பண்ணா ரெஃபரி இடப்பட்டு அந்த கோலை டிஸ்அலோவ் பண்ண முடியும். இதுல பெருசா யாருக்குமே மாற்று கருத்து இல்ல, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே, லிசாண்ட்ரோ மார்டினஸோட காலை மிதிச்சதுனால அவர் கீழே விழுந்தாரு, அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு ஓடுனது ஃபவுல் தான். ஆனா பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, இதே போல கடைசியில யூலியன் ஆல்வரஸும் முகமது சாலாவை தட்டி விட்டாருல, அப்ப அதுவும் ஃபவுல்னு பெனால்டி தானே கொடுத்துருக்கணும். ரெஃபரி அதை கண்டுக்கவும் இல்லை, விஏஆர் கூட செக் பண்ணவே இல்லைன்றது தான் கான்ட்ரவர்சி. இப்போ அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கலாம். முகமது சாலா பால் எடுத்துக்கிட்டு பெனால்டி பாக்ஸுக்குள்ள நுழைறாரு. யூலியன் ஆல்வரஸ் இவரோட காலை தட்டி விட்டு ஃபவுல் பண்ணதுனால சாலா கீழே விழுந்துட்டாரு. இதை இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். சாலா தான் பால் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா யூலியன் ஆல்வரஸ் அவரோட ஃபர்ஸ்ட் டச் பால் தான். நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டச் பால் தான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நட்மக் தான், அவர் காலுக்கு இடையிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாலா திரும்பவும் பாலுக்காக ரிக்கவர் ஆக ட்ரை பண்ணும்போது அவரோட பேலன்ஸ் தானே போகுது. இதை நல்லா பார்த்தீங்கன்னா யூலியன் ஆல்வரஸ் அவரோட பொசிஷன்ல தான் நிற்கிறாரு. சாலா தான் ரிக்கவரிக்காக ட்ரை பண்ணும்போது ஆல்வரஸோட கால் தட்டி கீழே விடுறாரு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பார்த்தோம்னா நல்லாவே தெரியும். யூலியன் ஆல்வரஸ் அடிக்கிறாரா இல்லது சாலா ஆல்வரஸ் கால் அடிக்கிறாரா? சாலா கிட்டேருந்து பாலை எடுத்துட்டதுனால ஆல்வரஸ் திருப்பி பாலுக்காக காலை வெளியே தானே எடுக்கிறாரு. அவரா போய் சாலாவோட காலில் அடித்த மாதிரி இல்லையே. பேலன்ஸ் மிஸ் ஆகிற சாலா திருப்பி பாலுக்காக ரிக்கவர் ஆகும்போது அவரோட மூமெண்ட்ஸில் பேலன்ஸ் மிஸ் ஆகி தான் ஆல்வரஸ் கால் தடுக்கி கீழே விழுறாரு. நல்லா பார்த்தோம்னா ஆல்வரஸோட கால் வந்து ஃபார்வர்ட் மோஷனில் இல்லை, காலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேக்வேர்ட்ஸ் தான் வருது. சாலா தான் அவர் காலை தட்டுற மாதிரி தெரியுது. ஆல்வரஸோட ஃபாலோ அப் கூட அப்படி தானே இருக்கு. காலை வெளியே எடுத்து பாலுக்காக அப்ரோச் பண்ணும்போது சாலாவே தான் கால் தட்டி விழுற மாதிரி இருக்கு. லாங் ஷாட்டில் ஆல்வரஸ் ஃபவுல் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. சரி, ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவோ மேட்சஸ், ஃபவுல்ஸ், பெனால்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது? இது ஃபவுல் அண்ட் பெனால்ட்டியா அல்லது ரெஃபரியோட முடிவு சரியானது தானா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.